தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டுக்கு தலைமை வைக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட செயலாளர் தோழர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களே, தாய் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் பீமா பாண்டியன் அவர்களே, இளைஞரணி செயலாளர் ஹரிசுதன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளே, நான் சார்ந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாய் தமிழர் கட்சி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் முதன்முறையாக ராமநாதபுரம் மண்ணில் தான் பார்த்தேன். அந்த மண்ணிலே எங்களுடைய தலைவர் மணியரசன் அவர்கள் ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டார். அந்த பரமக்கடி மண் முழுவதும் தமிழரசனும் பிரபாகரனுமே நிறைந்திருந்தார்கள். நான் உண்மையிலே பெருமைப்பட்டேன். இன்றைக்கு தமிழரசனையும் பிரபாகரனையும் முன்னிறுத்தக்கூடிய தலைவர்களில் ஒருவராக தோழர் பீமா பாண்டியன் இருக்கிறார். அவர் காட்டிய வழியிலே தமிழ் தேசிய அரசியலை நாம் முன்னெடுப்போம், வெற்றி பெறுவோம் என்ற லட்சிய நோக்கோடு இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கிற அனைத்து தோழர்களும் தேனியில் கலந்துக்கிட்டோம். அங்கே முல்லை பெரியார் மாநாடு முழுக்க முல்லை பெரியாரை பற்றி தான் அனைத்து தோழர்களும் பேசினாங்க. தமிழர்களுடைய வாழ்வாதார உரிமை எங்கு பாதிக்கப்பட்டாலும், அது முல்லை பெரியாராகட்டும் அல்லது காவிரி நீர் உரிமையாகட்டும் அல்லது கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், எதிலும் முன்னின்று போராடக்கூடிய தலைவர்கள் ஒருவராக இன்றைக்கு பாண்டியன் அவர்கள் இருக்கிறார். உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். தாய் தமிழ் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த தமிழர் வாழ்வுரிமை அப்படிங்கிற தலைப்பு போட்டிருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே தமிழர்கள் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றைக்கு வந்ததோ அன்று முதல் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பு நாம் வெள்ளையர்களிடம் அடிமையாக இருந்தோம். இன்றைக்கு டெல்லி கொள்ளையர்களிடம் நாம் அடிமையாக இருக்கின்றோம். அன்றைக்கு ராபர்ட் கிளைவ் கவர்னர் ஜெனரலாக இருந்து கொண்டு நம்மையெல்லாம் அடிமைப்படுத்தினான். இன்றைக்கு மோடியும் அதற்கு பிறகு வரக்கூடிய எந்த டெல்லியை ஆளக்கூடிய கட்சியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அவன் இன்றைக்கு ராபர்ட் கிளைவாகத்தான் இருக்கிறான். இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி முதலமைச்சர் இப்போ எங்கே போய் உட்காந்துருக்காரு? டெல்லியில் போய் உட்காந்துருக்காரு. எதுக்காக? ஐயா பணம் கொடுங்க, ஐயா பணம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. 50% கொடுங்கய்யா, மீதி அப்புறம் பார்த்து கொடுங்கய்யா அப்படின்னு ஒரு பிச்சை கேட்பது போல தமிழ்நாடு முதலமைச்சர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இது எதை குறிக்குது? தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு காசு கிடையாது. 2200 கோடி ரூபாயை டெல்லிக்காரன் தரணும், நமக்கு தர மறுக்கிறான், போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அடிமையாக இருக்குன்னு தானே பொருள். ராஜாஜி வெள்ளக்காரன் காலத்தில் ஆட்சி புரிஞ்சார். 1937 100% வரியும் அன்னைக்கு சென்னை மாகாணம் 100% வரி தமிழ்நாடு தான் வசூல் பண்ணி கொடுத்துச்சு. வெள்ளக்காரன் வாங்கலை, ஒரு பைசா கூட அந்த 100% வரியில் வாங்கலை. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஜிஎஸ்டிங்கிற பேரில் அத்தனை வரியும் அவன் தான் வச்சுருக்கான். அதே போல் காவல்துறை அதிகாரம் நம்ம தமிழ்நாட்டு கையில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்னையை சொல்லிட்டு தேசிய புலனாய்வு முகமைன்னு சொல்லிட்டு அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டான். தமிழ்நாடு போலீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த எண்ணெயை என்ன செய்யும்? தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்க தேவையே கிடையாது. யாரை வேணாலும் கைது பண்ணலாம். ஒரு நீதிமன்றத்தை காமிச்சு எண்ணெயை வழக்கு நடத்தும் சொன்னால் அந்த நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுக்கணும். அப்படி அதிகாரங்கள் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறாருல, நாங்கள் நீட் தேர்வை கொண்டு வருவோம்னு. அந்த நீட் தேர்வு வர்றதுக்கு காரணம் யார்? இதே ஸ்டாலின் அரசு தான். உங்கள் அப்பா திமுக கருணாநிதி ஆண்ட ஆட்சி காலத்தில் தான். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி வந்தபோது மாநிலத்தில் இருந்த கல்வி பட்டியலை கொண்டு போய் டெல்லி அதிகாரத்தில் கொண்டு போய் அந்த அம்மா சேர்த்துச்சு. ஆனால் அன்னைக்கு அந்த கல்வி அதிகாரம் பறிபோச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கல்விக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு
நம்ம தான் மருத்துவக் கல்லூரி தேர்வு நடத்தப்பட்டது, எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்கணும். ஆனால் இன்னைக்கு டெல்லிக்காரன் நடத்தக்கூடிய தேர்வை நம்ம எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட கெடிகடி, குங்குமம் வைக்கக்கூடாதுங்கிறான், தாலியை கட்டக்கூடாதுங்கிறான், தாலியை எடுத்துனுங்கிறான். தமிழ் பண்பாட்டின் மீது போர் தொடுத்திருக்கான் இன்னைக்கு டெல்லி அரசு. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் டெல்லி அரசு நம் மீது போர் தொடுத்து வருகிறது. இதற்கு எதிராக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இன்றைக்கு தமிழ்நாட்டை 50 வருஷமாக திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கு. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுன்னு சொல்லி பேசினவங்க தான் திராவிட கட்சிக்காரங்க. தமிழங்க பூரா நான் நம்பி பின்னாடி போனோம். கடைசியில் என்ன நடந்துச்சு? அவன் நம்மளை பூரா தமிழனை பூரா சுடுகாட்டுக்கு தள்ளிட்டு இவன் போய் டெல்லி ஆட்சியாளர்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். எத்தனை ஆண்டு காலம் போய் உட்காந்துருக்காங்க. நீங்கள் குறிப்பாக வாஜ்பாய் ஆட்சி காலமாக இருக்கட்டும், ஐக்கிய குஜரால் ஆட்சி, விபி சிங் ஆட்சி, மோடி ஆட்சி, எல்லா ஆட்சி அதிகாரங்களிலும் போய் உட்காந்தவன் இந்த திமுகவும் அண்ணா திமுகவும். என்னைக்காச்சும் இந்த கல்வி உரிமையை பறிச்சையை இந்திரா காந்தி காலத்தில் பறிக்கப்பட்ட உரிமையை நாங்கள் மீட்டு கொண்டு வரோம் சொல்லி என்னைக்காச்சும் கருணாநிதி பேசியிருப்பாரா? சொல்கிறாங்க, நாங்கள் தான் மாநில சுயாட்சிக்காக ராஜா மன்னார் குழுவை போட்டோம்னு சொல்கிறோங்க. நீ ராஜா மன்னார் குழுவை போட்டல, அந்த உரிமைக்காக என்ன போராடுன? நீ ஏன் மாநில சுயாட்சிக்கு எதிராக எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி நீ தான் இந்திரா காந்திட்ட மனு கொடுத்த. அதே வேலையை தான் எம்ஜிஆரும் கருணாநிதி ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி மனு கொடுத்தாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி டெல்லி சுல்தான்களுக்கு காவடி தூக்குவர்களாக இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு மாறி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலைமை என்ன? கண்ணகி கோயிலில் போய் நம்ம நிம்மதியாக போய் சாமி கும்பிட முடியுதா? சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த திராவிடங்க இவங்க யாரெல்லாம் நம்ம சகோதரர்கள் அந்த காலத்தில் பாட்டு பாடுவாங்க, அண்ணன் தம்பியும்பாங்க. கேரளா சகோதரர்களை பார், தெலுங்கு சகோதரர்களை பாருன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. பழைய காலத்தில் பாட்டு, திராவிட நாடு கோரிக்கை அப்போ பாட்டு பாடுவாங்க. அவங்க தான் இன்றைக்கி நம்ம பகையாக இருந்துக்கிட்டு கண்ணகி கோயிலில் சாமி முடக்கூடாதுங்கிற சுற்றி அவன் தான் இருக்கான். நமக்கு சொந்தமான நிலம் இன்றைக்கி மலையாளிகள் உட்காந்துக்கிட்டு கண்ணகி கோயிலுக்கு நுழைய விட மாட்டேங்கிறான். நம்ம கோரிக்கை வைக்கிறோம், நம்ம இது கம்பம் மெட்டிலிருந்து அப்போ 6 கிலோமீட்டர் தொலைவில் பழியங்குடியில் ஒரு ரோடை போடுங்கிறோம். கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரோடு போடவே இல்லை. ஆனால் மலையாளி என்ன பண்ணுறான், அங்கே குமுளியில் ஒரு தார் சாலையை 11 கிலோமீட்டர் நீளத்துக்கு போட்டு ஜீப்பு வச்சு நூற்றுக்கணக்கான ஜீப்புகளை அனுப்பி அங்குள்ள ஆளுகளை ஏற்றிட்டு போய் கண்ணகி கோயில் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் கண்ணகி கோயில் நம்மோட மீட்கப்படவில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முல்லை பெரியார் அணையில் இன்னைக்கு வரைக்கும் மலையாளத்தான் அந்த சிற்றணை என்று சொல்லக்கூடிய பேபி டேமை பலப்படுத்த விட மாட்டேங்கிறான். அவன் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களை உள்ள நுழைய விட மாட்டேறான். இங்கே காவிரி எடுத்துக்கிட்டா வர மாட்டேங்குது. கச்சத்தீவை எடுத்துக்கங்க, கச்சத்தீவில் இன்னைக்கு வரைக்கும் தமிழை நிம்மதியாக மீன் பிடிக்க முடியல. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிங்கள கடற்படை சிப்பாய் மீது கூட ஒரு எஃப்ஐஆர் போட்டதில்லை தமிழ்நாடு அரசு, மத்திய அரசும் போட்டதில்லை. ஆனால் டெல்லிக்காரன் நம்மளை கூப்பிட்றான், சொல்லோ பாகிஸ்தான் சொல்லோங்கிறான். ஏண்டா பாகிஸ்தானை முதலுக்கு நான் எதுக்கிட்ட அவங்க கூட வரணும்? என்னுடைய மீனவனை காப்பாற்ற துப்புள்ளாத உனக்கு நான் எதுக்கிட்ட அவங்க கூட வரணும்? காஷ்மீர் மக்களுடைய உரிமையை பறித்தவன் நீ. 370 ஏற்கனவே அரசியல் சட்டத்தில் கொடுத்த உரிமை, அந்த காஷ்மீர் மக்களை உரிமையை பறிச்சுக்கிட்டு நீ வா பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவோங்கிற. நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கல, அந்த காஷ்மீர் மக்கள் பேரால் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை நாங்கள் ஆதரிக்கல. ஆனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அரசியல் உரிமை இருக்கு இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் பறிக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமையை பறித்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பயங்கரவாதம் தலை தூக்குது. அரசியல் தீர்வு இல்லாத பயங்கரவாத ஒடுக்கு எதிரான போராட்டம் என்பது வீணானது. காஷ்மீர் மக்களை இன்றைக்கு அடிமைப்படுத்தக்கூடிய அரசாக இன்னைக்கு டெல்லி அரசு மாறி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு வேலைகள் பூரா வடநாட்டுக்காரன் வந்துட்டான்னு சொல்கிறோம். இன்னைக்கு அதான் நடக்குது காஷ்மீர்லையும். அங்கே 1 சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது, காஷ்மீர்காரனை தவிர எவனும் வாங்க முடியாது. அதனால அவன் நிம்மதியாக வாழ்ந்தான். இன்னைக்கு என்னாச்சு? காஷ்மீரில் இந்த 370 பறித்த பிறகு அம்பானி அதானி கார்பரேட் கம்பெனி பூரா உள்ளே போயிட்டான். சுற்றுலாத்தலம் அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வளைச்சி போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறான். அதை எதிர்த்து காஷ்மீர்காரன் போராடுறான். ஆனால் இதே நிலைமை தமிழ்நாட்டிலையும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? நீங்கள் கோயம்புத்தூர், நீங்கள் திருப்பூர் போய் பாருங்கள், ஒரு பேருந்தில் ஏறி உட்காருங்க, ஒரு 10 தமிழாக இருந்தால் 40 பேர் வட இந்தியனாக இருப்பான். இன்னைக்கு முழுக்க 1 கோடிக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,000-30,000 பேர் வடநாட்டுக்காரன் தான் இருக்கான். இப்போ அவன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறான். ஏற்கனவே மார்வாடி சேட்டுகள்லாம் இன்றைக்கு தமிழ் மண்ணை அபகரிச்சுக்கிட்டு இருக்கான். அதே போல் வடநாட்டு தொழிலாளர்கள் என்ற பெயராலே இன்னைக்கு அவன் உட்காந்துருக்கான். இன்றைக்கு அவன் தேர்தல் என்ன ஆகும்?
இன்னைக்கு பிஜேபிக்காரன் தான் ஆட்சிக்கு வருவான். ஏன்னா இன்னைக்கு வட இந்தியர்கள் பூராம யாருக்கு ஆதரவாக இருக்கான்னா பிஜேபிக்காரனாக இருக்கான். அதுக்கு அடுத்து காங்கிரஸுக்கு ஆதரவு தருவான். இன்னைக்கு திராவிட கட்சிகள் இதை பூரா அனுமதிக்கிறான். உனக்கு ஓட்டு போட மாட்டான், நீ 1000 ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டை ஓட்டு வாங்கலாம் நினைக்கிற. அவன் 1 கோடி 2 கோடியாக மாறிட்டான் பிஜேபிக்காரன். அவனுக்கு 10,000 கொடுப்பான், 20,000 கொடுப்பான். வட இந்தியர்களை எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை பாதுகாப்பு தரேன்பான். ஆனால் தமிழர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு எந்த ஒரு சென்னையில் போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தா வடநாட்டுக்காரன் தண்ணி எடுத்து வைக்கிறான். பானி கொண்டு நம்ம ஒழுங்காக தமிழில் தண்ணி கொண்டு வரலாம் கேட்கணும், சொல்ல மாட்டான். பானி கொண்டு வான்னு அவன் பானிக்கு மாறுறான். கேவலம் பாருங்க. தமிழன் எங்கே போனாலும் தமிழில் பேசுறது கிடையாது. வடநாட்டுக்காரனை பார்த்து பரிதாபப்படுறான். நான் கேட்குறேன், வடநாட்டில் எத்தனையோ தமிழர்கள் போகிறாங்க, அங்கே இருக்காங்க, அங்கே என்ன அவன் நமக்காக தமிழாக கற்றுக்கிறான்? ஒன்றும் கிடையாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வட இந்தியாவிலேருந்து வரான், அவன் என்ன நேரடியாக தமிழை கற்றுக்கிட்டா வரான், இங்கே 6 மாதம் படிக்கிறான், தமிழை கற்றுட்டு பேசுகிறான். அதுவும் தான் இவன் இந்தியா கொண்டு திணிக்கிறான். டெல்லி என்ன பண்ணுறான், உடனே இந்தியா படிங்கிறான், உடனே சமஸ்கிருதத்தை படிங்கிறான். ஆனால் தமிழுக்கான முக்கியத்துவம் இங்கே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 11ஆம் நூற்றாண்டிலே சங்க இலக்கியத்தை பாருங்கள். இந்தியாவுக்கு ஒரு வரலாறே கிடையாது, இந்தியா ஒரு தேசமும் கிடையாது. வெள்ளைக்காரன் பீரங்கியால் உருவாக்கப்பட்ட நாடு தான் இந்த இந்தியா. அந்த நாட்டை டெல்லிக்காரன் பிடிச்சி வச்சிருக்கான். நம் முன்னோர்கள் இந்தியா என்ற நாடு உருவாவதற்கு முன்பே தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள் தமிழர்கள். 11ஆம் நூற்றாண்டிலே இளம்பூர்னார் சொல்கிறார், உன் நாடு எது என்றால் நீ குழப்பம் இல்லாமல் விடையளிக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப நீங்க கேட்கலாம், அந்த காலத்தில் சேர நாடு இருந்துச்சே, சோழ நாடு இருந்துச்சே, பாண்டிய நாடு இருந்துச்சே அப்படின்னு சொல்லப்பட்ட போது அப்பதான் இளம்பூர்னார் சொல்றாரு, உன் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்று சொல். சேர நாடும் சோழ நாடும் பாண்டிய நாடும் வெறும் ஆட்சி பகுதியால் பொதுவாக தாயகம் என்பது தமிழ்நாடு தான். நீ தமிழ்நாடு என்பதை மறவாதே என்பது எப்ப 16ஆம் நூற்றாண்டுல நம்ம சங்க பாடல தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்பூர்னார் சொல்றாரு. நீ இந்தியாவுக்கு ஒரு வரலாறு சொல்லு பார்ப்போம். இந்தியா எப்போ உருவாச்சு கேட்டா பரதகண்டம். என்ன பரதகண்டம்? அந்த நீங்கள் கோயிலில் மந்திரம் ஓதுற பரத விஷயம்பா, அந்த மாதிரி ஐயன் சொல்ற மந்திரத்தை ஓதுற இந்த பரதங்கிற சொல்லு. அந்த சொல்ல வச்சுக்கிட்டு தமிழனை பாரதம் சொல்லு பாரதம் சொல்லுங்கிறான். ஏண்டா வெள்ளைக்காரனுக்கு இருந்த மனிதாயம் கூட உனக்கு கிடையாது. அவன் காலத்தில் கூட 1935ஆம் ஆண்டு ஒரு சட்டம் வச்சுருந்தான். அதில் யூனியன் ஆஃப் ஃபெடரேஷன் தான் சொல்லியிருந்தான். அதாவது கூட்டாட்சிங்கிற பேரை கொடுத்தினான். இவன் ஸ்டேட் ஆஃப் யூனியனுங்கிறான். இப்போ யூனியன்னா என்ன? நம்ம நிர்வாக அழகுன்னு அர்த்தம். மாநிலம்ங்கிற சொல்லு தவிர மாநிலமா என்ன? பெரிய நிலம்னு அர்த்தம். ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு வைக்கிறான். ஸ்டேட்டுக்கு உலகம் முழுக்க கொடுக்குற விளக்கம் என்னன்னா அரசுன்னு தான் அர்த்தம். அரசியல் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் அந்த ஸ்டேட்டுங்கிற சொல்லு. அந்த ஸ்டேட்டுக்கு வேணா ஒரு தவறான ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னைக்கு டெல்லிக்காரன் தமிழ்நாட்டை இன்றைக்கு சுரண்டு கொண்டு இருக்கிறான். சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் தமிழர்களை வஞ்சிக்கின்றன. ஒரு பக்கம் தமிழுடைய அடையாளத்தை மறைக்கும் விதமாக நீ திராவிடன் சொல்லு, எதுக்கு எடுத்தால் திராவிட மாடல் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ பார்த்தா திராவிட பொங்கல்ன்ட்டு இன்னைக்கு வீரமணி கிளம்பிட்டார். இப்படி அனைத்து நம்ம திராவிடங்கிற சங்க இலக்கியத்தில் இருக்கா? இது இல்லையே. அது பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல். இன்னைக்கு சங்கர மடத்தில் ஒருத்தன் வந்திருக்கான், கணேஷ் சர்மா திராவிட், அவன் பேர் தான் அது. அவன் வச்ச சங்கராச்சாரி வச்ச பேரை வச்சுக்கிட்டு ஊரா திராவிடம் சொல்லி நம்ம மேல திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களே, நாம் இந்தியர்களும் அல்ல திராவிடரும் அல்ல, தமிழர்கள். நம்முடைய இனத்தை காக்க, மொழியை காக்க, தாயை காக்க போராடுவோம். தாய் தமிழர் கட்சியோடு நின்று போர்க்குரல் எழுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக